ரவுண்ட் ஒன்ல தேர்ட் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா சிஆர் கார்மெண்ட்ஸ் வெர்சஸ் டைட்டன் சிசி. ஸோ டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க டைட்டன் சிசி. 8 ஓவர் மேட்ச், 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். ஓப்பனிங் பர்சனா வினீத் ஸ்டேக்ல பசோர் ராஜு பாய் போட வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் ஸ்ட்ரைட்டாவே டவுன் த லெக் போட பார்த்தா இருக்காரு, நாளில் பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஓப்பனிங் பர்சன் தனசேகர் ஸ்ட்ரைக்ல. இந்த டீமோட கேப்டன் அவர் தான். கேப்டனுக்குலாம் மட்டும் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டான ஒரு ஜெர்சி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி ஃபிளாஷியா பேட்டோட பார்த்தாரு. தேர்ட் பால் ஒரு ஆஃப் கட் ஆட்ட கையை திருப்பி போட்டாரு. இன்னோவேட்டிவா பார்த்தாங்க, அதுக்கும் இடம் கொடுக்காம போட்டிருக்காரு ராஜு பாய். மினி ஆன் ஸ்டேக். ஐ திங்க் லாஸ்ட் 2 மோர் பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாருங்க. அங்கேயும் கவர் பாயிண்ட்ல ஃபீல்டர் வச்சிருக்காங்க, பவுண்டரி விடாம ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஆர்க்ல வரலங்க, கரெக்டான டைமிங்ல பேட்டை வச்சாரு, மிடில் பண்ணி வெளியே அனுப்பிச்சாரு, இன்ஃபீல்ட்ல விட்டு தடுத்திருக்காங்க. ஒரே ரன் மட்டுமே. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 அண்ட் நோ விக்கெட். செகண்ட் நியூ பாலர், செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போறதுக்கு ஜெகா வந்திருக்காங்க. பேச கம்மி பண்ணி போட்டாருங்க, இடத்துல போட்டாரு, லூசா பிடிச்சு போட்டாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி இந்த தடவை இன்சைட் அவுட்ட போட்டாரு. குத்தி பேருக்கு பவுண்டரி போறதுக்கு ஃபாஸ்டா போச்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க. ஃபீல்டர் விரட்டி பார்த்தாரு, அவராலையும் தடுக்க முடியல. தேர்ட் ஒன் இப்ப டவுன் த லெக். லெக் சைடுல வந்து லெக் சைடுல ப்ளே பண்ணாரு. விக்கெட் ஸ்பெல்ல தடுத்திருக்காங்க. நல்ல பிளேஸ்மென்ட், பிச்சர் ஆஃப் டெலிவரி. நல்ல லெஃப்ட் லெக் கிளியர் பண்ணி தான் நின்னாரு. வைட்டல் பால், 1 மோர் மீனிங். பவர் பிளேல ஒரு பேக் ஃபுட் புல், அவங்க லாங் ஆஃப் ஃபீல்ட் வச்சிருக்காங்க. கேட்ச் டேக்கன் கம்ஃபர்ட்டபிளி. பவர் பிளே ஓவர்ல பவரை போட்டு முடிக்க பார்த்தாரு. விக்கெட் எடுத்து முடிச்சு விட்டுருக்காங்க இந்த பவர் பிளே ஓவரை. 2 ஓவர் பவர் பிளே முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11, 1 விக்கெட் விட்டுருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். அடுத்த நியூ போலர் லெஃப்ட் ஆர்ம் கொண்டு வந்திருக்காங்க நிக்கில். ஓவரோட முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. சிக்க காட்டி ஆனாரு, காலில் அப்பலாட்டி ஸ்ட்ரெயிட் போய் மிடில் ஸ்டம்ப்ல இறங்கியிருக்கும். அதே மாதிரி ஷாட் அவுட் ஃபீல்ட் ஃபாஸ்டா தடுக்க முடியல. ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தேன், பவுண்டரி போயிருக்கு அந்த இடத்துல. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, பேச வேரி பண்ணி போட்டாரு, அட்ஜஸ்ட் பண்ணி ஆனாங்க பேட்ஸ்மேன். ஸ்கொயருக்கு போயிருக்கு கரெக்டா. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர்ல வந்தார் ஃபீல்டர். பார்த்து கொஞ்சம் ஸ்லோவா வந்திருக்கலாம், பந்து அவ்வளவு ஃபாஸ்டா வரல. 2 ரன்னிங்க. வயலைனுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு வயலைனுக்குள்ள இருக்கு. 3 ஓவர் முடியல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18, 1 விக்கெட் விட்டுருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் கார்த்தி போட வந்திருக்காங்க நியூ போலர். ஃபர்ஸ்ட் பால் வைட் அப் கிரீஸ்னு வந்தாரு, நல்லா தூக்கி போட்டாரு, ஊட்டி அடிச்சாருங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். தட்ஸ் a majestic ஸ்டார்ட். நல்ல ஸ்டார்ட். ஒரு டாட்டுக்கு அப்புறமா எதை பத்தி யோசிக்கிற, உள்ள போட்டீங்கன்னா வெள்ள அடிப்புன்னு வெளில அடிச்சிருக்காதீங்க. தாண்டி போயிடுச்சு, கரெக்டா கேப்ல போச்சு, நடுவில் போச்சு. லாஸ்டா இருந்தார் நிக்கில், அதனால ஸ்டாப் பண்ணிருக்காங்க, பவுண்டரி விடாம ஸ்டாப் பண்ணிருக்காங்க. நல்ல ஃப்ளோட்டரா தூக்கி போட்டாரு. ஐயோ பிக்குங்க, பிக் பண்ணல, பொளந்துட்டாரு. எங்க போயிடுச்சு. செகண்ட் மேக்ஸிமம் சரவணன் அவர் கையில இருந்து சைலண்டா சமம் பண்ணிட்டாரு உள்ள வந்ததுக்கு. செகண்ட் பாலே மேக்ஸிமம் அடிச்சிருந்தாரு, இந்த பால் இன்னும் நல்லா போயிருக்கு. தனாஸ்டிக்ல ஆப் அண்ட் ஓவர் போயிருக்கு. டீப் கவர்ஸ் ஆள் கிடையாது, பவுண்டரி அங்க. ரொம்ப நேரம் கழிச்சு ஸ்ட்ரைக்கு வந்தாரு. போன பால் பைஸ்ல சிங்கிள் ஓனதுக்கு அப்புறமா தனாக்கில இருந்து மீண்டும் ஒரு 4 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 37 ரன். அதே 1 விக்கெட் விட்டு சிஆர் கார்மெண்ட்ஸ். அடுத்த நியூ போலர் அசோக் வந்திருக்காங்க. மேன் இன் ஃபார்ம் ஸ்ட்ரைக்ல போயிடுச்சுங்க. டிஸ்டன்ஸ் வேற எங்கேயும் இருக்கு. கோஸ் ஹேண்ட்ஸம் அடிச்சிட்டு இருக்காரு. சரவண கையில இருந்து 3வது ஆறுது. செகண்ட் பால் தூக்கி போட்டாரு, ஃபுல்லா தூக்கி போட்டாரு. தேர்ட் ஒன் வெயிட் அண்ட் பிளேஸ். ஃபுல் கட் கூட ஆடல, ஃப்ரண்ட் ஆஃப் விக்கெட்டுக்கு போயிருக்கு, டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு போயிருக்கு. 2 ரன். செம்ம ஸ்லோவா போட்டாங்க, செம்ம ஹைட் வேற போயிருக்கு. மேல காட்டி பிரயோஜனம் கிடையாது. ஃபீல்டர் ரெடியா இருக்கணும். எதிர் வெயில் கேட்சா பிடிச்சிருக்காரு, உட்காந்து பிடிச்சிருக்காரு. ஷார்ட் கவர்ஸ்ல விக்கெட் போயிருக்கு. 2 டவுன். நீங்க நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் பழனி திரும்பி பார்த்தாரு, திரும்பி அடிச்சிருக்காரு. மரத்துல போட்டாலும் போயிடுச்சு, பவுண்டரி போயிடுச்சு. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 50. நெக்ஸ்ட் ஒரு ராஜு போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர்.
நேராக காலில் போட்டாரு. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க, காலில் போட்டு டிபேட் ஆயிருக்கு. லெக் பை ஒன்று காலத்தில் சிங்கிள். இப்போ டபுளா மாற்ற பார்க்குறாங்க. நல்ல த்ரோ வந்தாலும் ஓடிட்டாரு. தேர்ட் ஒன் ஃபுல்லாக விலைக்கு போட்டாரு. வெல் வித் இந்த லைன். இந்த வந்து ஆஃப் பாலி ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு கமிட்டே ஆகணும் பேட்ஸ்மேன், அப்படி போட்டிருக்காரு. சரவணன் ஆன் ஸ்ட்ரைக். புல்லு சரியான புல்லு. ஃபீல்டர் அவுட் த கைக்கு போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட். கண்டிப்பா ஷார்ட் பவுண்டரி சைடு கண்டிப்பா ஒரு போட்ட லைட்டா வச்ச பவருக்கே வெளில போயிடும் எதிர்பார்த்தேன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஆண்ட்ரூஸ். லோட்டாஸ் பால் இறங்கிருச்சுங்க. விக்கெட் விட்டு போயிட்டாரு. ஸ்டிக்க லைட்டா தான் விட்டாரு, இறங்கிருச்சு பந்து. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 55. எனக்கு தெரிஞ்சுப்பேன் இந்த ஒரு நிக்கில் போட வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். லெஃப்ட் ஹேண்ட் தண்ணி முதல் பால். பழனி ஸ்டிக்ல அப்படின்னாங்க. 2 ஃபீல்டர் இருக்காங்க, கரெக்டா விடுறாரு. இந்த தடவையும் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம நாட் மேக்கிங் எனி மிஸ்டேக் இன்னொரு விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ரன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா இப்ப விக்கெட்டா போயிட்டு இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல கார்த்தி. போன பால் வைடு ரீ பண்ண பால் ஃபுல்லா விலக்கி போட்டாங்க. ரொம்ப க்ளோஸா போச்சு. ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல ஷேக். நெக்ஸ்ட் பால் ஒரு ஃபிளிக். ரொம்ப ஷார்ட் பவுண்டரி சைடு. பேட்டை விட்டதுக்கு எங்க ஷேக்கை கொண்டு வாங்க, ஸ்ட்ரைக்கு கொண்டு வாங்கன்னாங்க. கொண்டு வந்ததுக்கு ஒரு டாட்டுக்கு அப்புறமா ஒரு 6 பதிவு பண்ணிட்டாரு. இப்போ இன்னோவேட்டிவா சுவிட்சிட்டு ஃபீல்டருக்கு வாய்ப்பு இல்லை. குத்தி ஃபாஸ்ட்டாக வர போயிட்டு இருக்கு. வந்து பவுண்டரி போயிடுச்சு. ஸோ லாஸ்ட் 2 பால்ல மட்டுமே 10 ரன் கொண்டாட்டாரு டக்குன்னு. 6-4 7 ஓவர் முடிவில். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 68 ஆடி இருக்காங்க சிஆர் கார்மெண்ட்ஸ். முதல் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவருக்கு ஜகா வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். செகண்ட் பால் ஷேக் ஸ்ட்ரைக்ல லோ டாஸா பிடிச்சாரு. நல்ல பெண்ட் பண்ணி ஆடினாங்க. 2 எடுக்க பார்ப்பாங்க. மறுபடியும் ஷேக் ஸ்ட்ரைக்கு வர பார்ப்பாரு. மீதமுள்ள பந்து ஸ்ட்ரைக்ல வைக்க பார்ப்பாங்க. ஃபுல்லா அதே ஷாட், அதே ஃபிளிக் ஷாட், அதே இடத்துல 2வது மேக்ஸிமம் அங்க வேக்கிங் ஷாட் வேக் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அந்த பந்த சரியான பாட்டம் ஹேண்ட் பிளே பண்ணாங்க. போன பால் பாடியில் போடுறாங்க டாட். 2 more remaining. எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகல. கேட்ச் ஆகும் கேரி ஆகல. முன்னாடி வந்து கேட்ச் பிடிக்க வந்தாங்க, போயிடுச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சு. காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு காத்து விட பயங்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். டார்கெட் டிசைனிங் பால் இந்த தடவை கேரி ஆகுமா? இந்த தடவையும் கேரி ஆகல. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஸ்லோ ஆயிடுச்சு பந்து. ஸோ பவுண்டரி லைன் சேவ் பண்ணிருக்காங்க. 2 ரன்னிங்க. டார்கெட் 84 ரன். ஓப்பனிங் பர்சன் சூப்பர் ஸ்ட்ரைக்ல. ஓப்பனிங் ஓவர் பவர் பிளேயர் போறதுக்கு கோன் வந்திருக்காங்க. பேக் டு பேக் 2 வைடு. முதல் பால் ரீ விக்கெட் போட்டாங்க. இந்த தடவை ஆன் சைடுல கரெக்டா பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாரு. பேட் ஃபேஸை கொஞ்சம் கரெக்டா திருப்பி டீமே எட்ஜ் வாங்கி இருந்திருக்கும். கரெக்ட் ஓப்பனிங் பர்சன் அசோக் ஸ்ட்ரைக்ல. போன பால் வைடு. பந்தோட தலையில பேக் ஃபுட்லயே போய் தட்டினாரு. பாயிண்ட்டுக்கு போயிருக்கு. லோட்டாஸ் பால் கிளியர் பண்ணா போதும். ஆப் பண்ண ஓவர் போனா போதும், பாஸ்டா போயிடும். வந்துட்டாருங்க. கண்ட்ரியில ஒருத்தர் ஏற்றி வச்சிருந்தாங்க. நல்ல பிளேஸ்மெண்ட். ஃபிளாஷியா பேட் அவுட்டதுக்கு கேப்ல வேக்கன்ட் ஏரியாவை பார்த்து அடிச்சிருக்காரு. ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க தான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபீல்ட் செட்டப் வச்சிருக்காங்க பவர் பிளேல. மீண்டும் பேக் ஃபுட் பிளேஸ்மெண்ட். பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்கு. ஒரே கையில் இருக்காரு பாயிண்ட்ல இந்த ஃபீல்டர். 2வது ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11 அண்ட் நோ விக்கெட். செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போகிறதுக்கு சரவணன் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய ஷாட் பார்த்தோம் அவர் கையிலேருந்து. ஃபர்ஸ்ட் பால் அசோக் ஆன் ஸ்ட்ரைக். ஸ்டெப் அவுட் பண்ணாரு. வைக்க பார்த்தாரு, அது கைக்கு போயிருக்கு. ஸோ கண்ட்ரியில் ஏற்றி வச்ச ஃபீல்டர் கைக்கு கரெக்டாக போச்சு. தொண்டைக்குள்ளியில் விழுந்துச்சு. எந்த வித மிஸ்டேக்கும் பண்ணல. கேட்ச் எடுத்திருக்காங்க. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல நவீன். செகண்ட் பால் லெக் ஸ்டம்ப் பார்த்து போட பார்த்தாங்க. ஷேக் கிட்ட போயிருக்கு. ஷார்ட் ஸ்கொயர் லெக்ல யாருக்கான முயற்சி. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காங்க. அது கேப்ல போயிருக்கு. ஃபாஸ்டா வேற போயிருக்கு. தடுக்க முடியல. பவுண்டரி போயிடுச்சு அந்த இடத்துல. போன பால் நோ பால். பவுலிங் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஆல்பர்ட் ஓவர் கண்டிப்பா பண்ண வந்திருக்காங்க. ஃப்ரீ பால். இந்த பால் அட்டாருங்க. சரியான அடி. மைட்டி மீண்டும் ஒரு மைட்டி ப்ளோ. டெரிஃபிக் ஷாட் இன்டு தி கிரவுட்னு சொல்லலாம். ஸ்லோவரா போட்டாங்க. பட் டவுன் தி லெக் போட்டாங்க. ஆளே இல்லாத பக்கம் புல்லட் மாதிரி போயிடுச்சுங்க. 70 பால். 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 27. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த நியூ பாலர் பழனி. ஃபர்ஸ்ட் ஒன். அவரோட முதல் பால் நல்லா வளக்கி தான் போட்டாரு.
அமுக்கி அடிக்காது, சிங்கிள். செகண்ட் பால் ஏரியல் ரூட் எடுத்திருக்காரு, அட்டாக்கிங் ஷாட், கைக்கு போக வாய்ப்பு, கேட்சப் பிடிச்சிருக்காருங்க. சிஆர் கார்மெண்ட்ஸ் நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருந்தாங்க. சரவணன் பேட்டிங், பழனி பேட்டிங் பிளஸ் கடைசியா ஷேக்கோட குவிக் கேமியோ இதை வச்சு ரன்ஸ் கொண்டாந்தாங்க. 80+ வச்சிருந்தாங்க. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் அர்ஜுன் கால்டே போட்டாங்க. எக்ஸிமான் பாக்குறாங்க வந்த நியூ பேட்ஸ்மேன். 2 பாலுமே அதே இடத்துல போட்டிருக்காங்க, 2மே டாட்டா மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் ஆஃப் பாயிண்ட்க்கு போயிருக்கு. ஃபீல்டர் இருக்காரு டீப்ல. ஒரு ரன். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 30 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு. ஷேக் நியூ பவுலர். அரௌண்ட் விக்கெட் இந்த ஃபர்ஸ்ட் பால் பண்றாங்க. கால்டே போட்டிருக்காரு. வைட் யார்கர் மீண்டும் அதே இடத்துல போட்டிருக்காரு. இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றது கஷ்டம். கரெக்டா போட்டிருக்காரு. போன பால் வைட், ரீபால் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி நேர்ல ஒரு லான்ச், சரியான லான்ச்சுங்க. ட்ரீட் பாக்குற எல்லாத்துக்குமே ட்ரீட். ஸ்டெப் அவுட் பண்ணி எப்படி ஆடணுமோ அப்படி ஆடி கொடுத்திருக்காரு. சுபாஷ் ஒரு எண்ணில் நின்று ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. ரன்ஸ் அவர் கையில இருந்தா வந்துட்டு இருக்கு, நிறைய வருது. சுபாஷ் கட்டுக்கு வித்தியா கொடுக்கல பெருசா, அடிக்கல வச்சுக்கிட்டாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பாத்தீங்கன்னா 38 ஆடி இருக்காங்க. 2 விக்கெட் விட்டு. இந்த ஒரு பழனி போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். பால் செகண்ட் பால் காட்டன் போல்டுக்கு வாய்ப்புலாம் போச்சு. ஃபாஸ்டா அடிச்சுட்டாங்க, கையில போட்டு போயிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் இருக்காரு, தடுத்து கொடுக்க சிங்கிளிங்க. வெள்ளத்தை எடுத்து பார்த்தாரு, குத்தி உள்ள வந்திருக்காங்க தெரிஞ்சு. டாட் பால். போன பால் வெயிட் சைட், நோ பால். பைல சிங்கிள் ஓடினாங்க. அர்ஜுன் ஆன் ஸ்ட்ரைக். சிங்கிள் போயிடுச்சு. எனக்கு போயிடுச்சு. எடுக்க வாய்ப்பு இருந்த ஒரே ஃபீல்டர் லெக் ஸ்லிப் ஃபீல்டர், அவரையும் பீட் பண்ணி போயிடுச்சு. 2 more remaining. நல்ல இடத்துல போட்டாரு ஹாஃப் வாலி. மீண்டும் 1 more remaining ஓவர்ல லைனுக்குள்ள சொல்லிட்டாங்க. டோட்டலா 12 பால் போட்டு 7 டாட்டா போட்டு போயிருக்காரு பழனி. எக்ஸ்பீரியன்ஸை காட்டிட்டு போயிருக்காங்க. நல்ல ஓவர். 5 ஓவர் முடியல 45. ஸோ அடுத்த நியூ பவுலர் மாறி. ஃபர்ஸ்ட் பால் அரௌண்ட் விக்கெட்ல வந்தாரு. செகண்ட் பால் நல்ல இடத்துல மீண்டும் போட்டிருக்காரு. அரௌண்ட் விக்கெட்ல இருந்து வந்ததுக்கு நறுக்குன்னு போட்டாருங்க. மாறி போட்ட 2 பாலுமே வேற மாதிரி போட்டிருக்காரு. தேர்ட் பால் பேட்ஸ்மேன் கோஸ் டவுன் த ட்ராக். கரெக்டான பிளேஸ்மென்ட், கரெக்டா பாயிண்ட்ல ஒரு பவுண்டரி. அட்டாக்கிங் மோட்ல தான் கண்டிப்பா ஆடிட்டு இருக்காரு. ஒரு எண்ட்ல 3 more remaining ஓவர்ல ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு. நல்ல ஸ்டாப் நிஜமா நல்ல ஸ்டாப். பாட்டம் எட்ஜ். லாஸ்ட் 2 more ஸ்டெப் அவுட் பண்ணி லாக் பண்ணாரு. குவாலிட்டியான ஷாட்டான்னு பார்த்தா ஒரு குவாலிட்டியான கேட்சா பார்க்க முடியுது. முக்கியமான விக்கெட், அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது ரொம்ப முக்கியமான விக்கெட்னு. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் சங்கர் ஃபாஸ்டா போட்டாங்க. நல்ல பவுன்ஸ் இருந்துச்சு, நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்ட பேச குறைக்காம போட்ட ஓவர். முக்கியமான விக்கெட்டை பிடிச்ச ஓவர். மாறி அவர்ந்து 6 ஓவர் முடிஞ்சிருக்கு. 3 விக்கெட் விட்டு 49 ஆடி இருக்காங்க. டைட் 4 விக்கெட் கன்சிடர் பண்ணிக்கலாம். அர்ஜுன் வந்து ரிட்டையர் அவுட். ஷேக் இந்த ஓவர் போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் பீல். நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் நேருக்கு நேரா பாட்டம் ஆஃப் தி பேட்ல இருந்தாரு. ஸ்டாப் காலை வச்சு கரெக்டான ஸ்டாப். ஃபுட் ஒர்க்கை காட்டியிருக்காங்க. செகண்ட் பால் குத்தி போட்டாரு, ஏத்தி விட்டாங்க. அது ஸ்டாப் டிஸ்மிஸலா ஜஸ்ட் கிளியர் பண்ணிச்சு சர்க்கிள. கேட்ச புடிச்சிட்டாருங்க. ஷேக் எப்போதுமே ரொம்ப இம்ப்ரெசிவான பிளேயர். நம்ம சேனலும் சரி மற்ற சேனலும் சரி ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். எல்லா மேட்ச்லயுமே தன்னோட இம்பாக்ட கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாத்துலயுமே. நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் குரு பேட்டிங் நேராவே லோட்டாஸ் ஸ்லோவாயிச்சு வந்து பவுண்டரி விடாம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 2 ரன். நேரில் ஃபாஸ்டா அடிச்சாரு, தடுத்துருவாங்க. பழனி இருக்காரு. நான் டாமினன்ட் சைடில் போனாலுமே தடுத்துருக்காங்க. ஒரே ரன் மட்டுமே. போன பால் டாட்டு 1 more remaining. காலை வச்சு தடுத்திருக்காரு. கேட்சா ஐயோ அவ்வளவு தூரம் போயிடுச்சு. அவ்வளவு ஃபாஸ்டா அடிச்சாரு பேட்ஸ்மேன். இப்ப பவுண்டரி போயிடுச்சுங்க. லாஸ்ட் ஓவர் அந்த மேட்ச் போறதுக்கு குகன் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் தான் போட்டாரு. அதுவே பெனல்டி ஓவர்னு சொல்லுவேன். பவர் பிளே ஓவர். லாஸ்ட் ஓவர் அவர் தான் போட வந்திருக்காரு. 6-26 தேவை. அவரோட முதல் பால் வைக்கணும். முதல் பால் 6-25 தேவை. ஃபீல்டுக்கு போனாரு, போயிடுச்சுங்க. ஃபீல்டை தாண்டி போயிடுச்சுங்க. முதல் பால் 6ன்னு சொல்லலாம். ஒரு வைட சேர்த்து முதல் பால்ல மட்டுமே 7 ரன் வந்திருக்கு. பால் 5-19 தேவை. ஃபுல் ஸ்விங் நேர்ல கொடுத்து பார்த்தாரு. ஃபுல்லா விலைக்கு போட்டாங்க குகன். ஃபர்ஸ்ட் ஓவர் நிறைய அப்படிதான் போட்டிருந்தாரு. ஃபுல் அண்ட் ஃபுல் விலைக்கு தான் போட்டிருந்தாரு.
God one. Excellent delivery. நல்ல கம்பேக். 6க்கு அப்புறமா 2 டாட். 3 பால் இருக்கு. 3 பால்லையும் பெரிய ஷாட் போகணும். நேர்ல வேக்கன்ட் ஏரியா. பாட்டம் ஆஃப் தி பேட்டில் எடுத்தாரு. ஃபாஸ்டா எடுத்தாரு. பவுண்டரி போயிருக்கு. 2 more remaining இருக்கும்போது ஒரு நல்ல யார்கரை போட்டிருக்காரு. பவுண்டரியோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட் பால் ஆஃப் தி மேட்ச் சங்கர் ஸ்ட்ரைக்ல ஸ்லோவரா தூக்கி போட்டாங்க. விலைக்கு போட்டாங்க. டாட்டா போட்டாங்க. டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. சிஆர் கார்மெண்ட்ஸ் won this match. நாடுகள் முழுதும் வரிப்புலி கொடி பறக்க வைத்து அழகு பார்த்த மாமன்னர் கரிகால சோழனின் பூமியில் பிறந்து வளர்ந்து இந்த பிரம்மாண்ட கிரிக்கெட் போட்டிக்கு நேரடி ஒளிபரப்பு செய்ய வருகிறதுள்ள திருச்சி மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு சகோதரர் LHCC நம்பிக்கை நாயகன் பரத் அவர்களை வருக வருக வரவேற்கின்றோம். விழாக்குழு சார்பாக